ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எதிர்பாராத நேரத்தில் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 13வது வசனம். தன்னுடைய சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு செல்வந்தரிடம் அந்த சபையிலுள்ள போதகர் இரட்சிப்பை குறித்தும் நித்தியத்தை குறித்தும் போதித்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த செல்வந்தரோ அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கவில்லை. எனக்கு இன்னும் நாள் இருக்கின்றது, மரணம் அடைகின்ற காலம் வரும்பொழுது கர்த்தரிடம் நான் என்னை ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த செல்வந்தர் தன் அலுவலகத்தில் இருக்கும் பொழுது திடீரென்று அந்த போதகர் கதவை தள்ளிக்கொண்டு எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் எல்லா ஆட்களையும் கடந்து நேராக அந்த செல்வந்தரின் சீட்டு அருகில் வந்தார். அந்த செல்வந்தர் இந்த போதகரை பார்த்தவுடனே திகைத்து விட்டார். அந்த போதகர் அவரை பார்த்து, நான் வருவேன் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த செல்வந்தர், நான் உங்களை எதிர்பார்க்கவில்லை, எப்படி திடீரென்று வேகமாக இந்த இடத்திற்கு வந்தீர்கள் என்று கேட்டார். சிரித்துக்கொண்டே அந்த போதகர், இப்படித்தான் நாம் எதிர்பார்க்காத வேளையில் இயேசு கிறிஸ்துவும் வரக்கூடும். அவர் வருகைக்கு தாமதமாகும் என்றால் எதிர்பாராத விதமாக மரணதூதனும் இப்படித்தான் வருவான். மரணமும் கிறிஸ்துவின் வருகையும் எதிர்பாராத நேரத்தில் இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான் திடீரென்று உங்கள் முன்னால் வந்து நின்றேன் என்று விளக்கினார். இன்று உங்கள் ஆத்துமா உங்களை விட்டு பிரியும் என்றால் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய் என்று அந்த போதகர் சொன்ன வார்த்தைகள் அந்த செல்வந்தரின் இருதயத்தை உடைத்தது. உடனே தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார். தேவ ஜனமே, உங்கள் நிலை என்ன? எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறோமா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி கேட்கிறார். ஆயத்தப்படு, ஆயத்தமாக்கு என்று வேதம் கூறுகின்றது. பெரிய பஞ்சத்திலிருந்து மக்களை காப்பாற்ற யோசேப்பு ஆயத்தமாய் இருந்தான். ஜல பிரளயத்திற்கு தப்புவிப்பதற்காக நோவா தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினான். மரண சட்டத்திலிருந்து தன் சொந்த ஜனங்களை மீட்டுக்கொள்ள எஸ்தர் தன்னை ஆயத்தப்படுத்தினாள். தானியேல் சிங்கக்கவியை சந்திக்க ஆயத்தமானான். மணவாளனை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? வரவிருக்கின்ற உபத்திரவங்களை சந்திக்க ஆயத்தமா? முத்திரையை தரிக்க பின்மாரியை பெற ஆயத்தமா? இந்த கிருபையின் காலம் நாம் ஆயத்தப்படும்படி தேவன் கொடுத்த காலமாகும். நாம் ஆயத்தப்படுவோம், நம் குடும்பத்தையும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே, விழித்திருந்து உம்மை தேடவும் உம்முடைய வருகைக்கு காத்திருக்கவும் உதவி செய்தருளும் என்று நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.